Hello students, welcome to HIPAA Max 12th Standard Max Chapter 3 Theory of Equations lesson. Example 3.1 இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க, if alpha and beta are the roots of the quadratic equation. ஒரு quadratic equation கொடுத்துட்டு அதோட roots வந்து alpha and betaன்னு சொல்றாங்க. Construct a quadratic equation. இன்னொரு equation நம்ம construct பண்ணோம். Whose roots are alpha plus 2 and beta plus 2. alpha plus 2 and beta plus 2ன்றது இன்னும் ஸோ இந்த ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிடலாம். 17x² + 43x - 73 = 0. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஈக்குவேஷன், அதோட ரூட்ஸ். இப்போ ஈக்குவேஷன் கூட நான் ஜென்ரல் டேர்மை கம்பேர் பண்ணுறேன்னு வைங்க. ax² + bx + c = கம்பேர் பண்ணுறேன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அண்ட் ஜென்ரல் டேர்ம்லேருந்து எப்படி எழுதலாம்? -b/a இல்லையா? -b/a. இங்கே ஏவோட வேல்யூ 17, பியோட வேல்யூ 43, சியோட வேல்யூ -73. இப்போ சம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b -43/a வேல்யூ 17. இது சம் ஆஃப் த ரூட்ஸ். இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் alpha into beta. Alpha into beta that is equal to c/a. Alpha into beta is equal to c ஓட வேல்யூ -73, a ஓட வேல்யூ 17. இப்போ சம் என்ன, ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2. இப்போ இந்த ரெண்டு ரூட்டோட சம் என்ன, ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 + 2 4. ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். -43/17 + 4. இப்போ இது எல்சிஎம் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? -43/17 + 17 × 4 வந்து 68. 17 × 4 68 அண்ட் ஹோல் டிவைடட் பை 17 மாற்றி எழுதிடலாமா? ஏன்னா எல்சிஎம் எடுத்துட்டோம். அப்போ இது மொத்த வேல்யூக்குமே 17 வந்துடும். -43 + 68. ஒரு மைனஸ் இருந்தாலும் மைனஸ் பண்ணுமா? 68லேருந்து 43 மைனஸ் பண்ணோன்னா 5, இன்னொன்று 2, 25. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 25/17 வந்து சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ. இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2, இன்னொன்று பீட்டா ப்ளஸ் 2. இப்போ இது இன்சைட் மல்டிபிள் பண்ணோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2, 2 ஆல்ஃபா, 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா, 2 2s are 4. இப்போ இதில் பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எடுத்துக்கலாம். ரெண்டுத்துமே 2 காமனாக இருக்கா? 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும்தான் இருக்கும், +4. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -73/17 -73/17 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். -43/17 அகேன் ப்ளஸ் ஒரு 4. நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? -73/17 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 86/17 ப்ளஸ் 4. இங்கே 4 எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். டினாமினேட்டில் இந்த 17 இருக்கனால இன்ட்டு 17 × 17. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிடுமா? நியூமரேட்டர் மட்டும் சேர்த்து எழுதிக்கலாமா? -73 -86 + 68 டிவைடட் பை 17. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். 68, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுமா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 159 -159 நான் சைடில் எழுதுகிறேன். -159 + 68 அப்போ 191. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -91/159.
17. இப்போ sum என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷனில் sum and ப்ராடக்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0வா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் x square minus sum of the roots 25 by 17 into x plus product of the roots minus 91 by 17 equal to 0. இப்போ denominatorல 17 இருக்கு. அப்போ இந்த full equationஐ நான் 17ஆல multiple பண்ணுறேன். இப்போ 17 into x square minus 17 into 25 by 17 into x plus into minus ஆயிடுமா? 17 into 91 by 17 equal to 0. 17 cancel ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு 17x square minus 25x minus 91 equal to 0 கிடைக்கும். இதுதான் நம்மளோட required equation. Understand of the sum எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Next question, example 3.2. If alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 7x plus 13 equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha square and beta square. Last sum மாதிரி நமக்கு alpha beta வச்சு ஒரு equationோ alpha square beta square வச்சு இன்னொரு equation நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எடுத்து எழுதலாம். 2x square minus 7x plus 13 equal to 0. Given alpha and beta are roots. இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, கரெக்டா? இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம்னா மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ -7. இங்கே வேணால் எழுதிக்கலாம். ஏ வந்து 2, பி வந்து -7, சி வந்து 13. மைனஸ் ஆஃப் -7 by 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 by 2. இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு அடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 13, ஏவோட வேல்யூ 2. இது 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் கிவன் ரூட்ஸ் என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர். இது ரெண்டு தான் ரூட்ஸ். இப்போ இதோட சம் என்ன, ப்ராடக்ட் என்ன? சேம். சம் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு டைரெக்டாக ஃபார்முலா கிடையாது. பட் நம்ம எல்லாருக்கும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் ப்ளஸ் 2ab ஆன்சர் கொண்டு போயிடுங்க. அப்போ ஏக்கு பதில் ஆல்ஃபா, பிக்கு பதில் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into alpha into beta is equal to alpha square plus beta square னு கிடைக்கும். இதுதான் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். alpha plus beta whole square minus 2 into alpha into beta. alpha plus beta ஓட வேல்யூ 7 by 2 whole square minus 2 into 13 by 2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை ஸ்கொயர் பண்ணுமா? 7 ஸ்கொயர் எவ்வளோ? 7 7s are 49, 2 2s are 4 மைனஸ். இது கேன்சல் பண்ணிடாதீங்க, எல்சிஎம் எடுக்கணும் எப்படியும். 2 into 13 26 by 2. இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 4 இருக்கும், இங்கே 2 இருக்கும். அப்போ இன்ட்டு 2 into 2 பண்ணால் போதுமா? 49 by 4 மைனஸ் 52 இல்லையா? 12, எஸ் 52 by 4. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ மேலே நியூமரேட்டர் டேரெக்டாக மைனஸ் பண்ணிவிடுங்க. 49க்கு அப்புறம் 50, 51, 52 மைனஸ் 3 by 4. இப்போ சம் கண்டுபிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரை காமனாக எடுத்து வெளியே எழுதலாமா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 13 by 2. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 13 by 2 whole square is equal to 169 by 2 2s are 4. இப்போ சம்மும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. நியூ ஈக்குவேஷனில் எழுதலாமா? ஜென்ரல் ஃபார்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்
minus sum of the roots வந்து 3/4 into x plus product of the roots 169/4 equal to 0. இப்போ denominatorல 4 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம், 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 4x square minus into minus plus 4 into 3/4 into x plus 4 into 169/4 equal to 0. டைரெக்டாக எழுத தெரிகிறவங்க இங்கே 4 எழுதிட்டு இங்கே 4 எழுதாமல் விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். இப்போ 4 கேன்சல், 4 கேன்சல். இப்போ 4x square plus 3 into x plus 169 equal to 0. ஸோ இதான் நம்மளோட required equation. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கிற டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.